வணக்கம். சேலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் பாமக பொதுக்குழு அல்ல, அதன் முடிவுகளை பாமக கட்டுப்படுத்தாது என்று அன்புமணி தரப்பு முதன்முறையாக அறிக்கையின் வாயிலாக பதிலளித்திருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்டவும் அதற்கு தலைமையேற்கவும் அன்புமணியை தவிர வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாமகவின் பெயரை தவறாக பயன்படுத்தி சேலத்தில் சட்டவிரோதமாக பொதுக்குழு ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையத்தில் முறையீடு செய்யப்படும் என்று தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டங்கள் வரும் 29ஆம் தேதி சேலம் 5 சாலை ரத்தினவேல் ஜெயக்குமார் திருமண அரங்கில் நடைபெறும் என்று ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அத்தகைய அறிவிப்பு எதையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை வெளியிடவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகள் 15, 16 ஆகியவற்றின் அடிப்படையில் பாமக பொதுக்குழு உள்ளிட்ட எந்த கூட்டமும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர் ஆகியோரால் கூட்டப்பட்டு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைவரின் தலைமையில்தான் நடத்தப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் ஒரு தரப்பினர் தொடர்ந்த வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொதுக்குழுவை கூட்டவும் அதற்கு தலைமையேற்கவும் அவரை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தவறாக பயன்படுத்தினால் சேலத்தில் சட்டவிரோதமாக செயற்குழு பொதுக்குழு என்ற பெயரில் ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு பாமக தலைமை முறைப்படி தெரிவித்திருக்கிறது. எனவே சேலத்தில் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அல்ல. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை கழக அலுவலகம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறது என்று முதன்முறையாக அன்புமணி ராமதாஸ் தரப்பு பதிலளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை அன்புமணி ராமதாஸ் எந்த ஒரு விமர்சனத்திற்கோ அல்லது ராமதாஸின் குற்றச்சாட்டுகளுக்கோ பதிலளிக்காத நிலையில் அறிக்கையின் வாயிலாக பதிலளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு ராமதாஸ் தரப்பும் தீவிர பதிலடி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் அவர்கள் தரப்பில் பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 29ஆம் தேதி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை சேலத்தில் கூட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது.